ஃபேன் பாய் சம்பவம்னா என்னங்கறது ஆர்த்தி ப்ரோ காட்ரோ ப்ரோ ஒத்தரு பத்தாரணி வட பக்கம். இதுதான் நம்பர் 1 பிளாக் பஸ்டர் அமைய போகுது சார் இந்த வருஷத்துல. இந்த மூவி வந்து கேரண்டி இட் வில் பி 200% பிளாக் பஸ்டர். மங்காத்தா அந்த மாதிரி போயிட்டாரு இப்போ. பத்தாரணி வட பக்கம் வர்ற தலைக்கோசம் என் இயற்கை கோசம் எதோன்னு செய்வோம். ஒத்தரு பத்தாரணி வட பக்கம் இதுல சீக்கிரட்டுக்கு தெரியுமா? அம்மக்கெல்லாம் படம் சாலினி மேடம் நடிக்கிறாங்க. யாருக்கு தெரியாது, அது சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க. ரவிச்சந்திரன் சூப் என்னன்னா ரவிச்சந்திரன் பக்கா பிளான் வச்சுக்க. சத்தம் இல்லாம தனிமை கேட்ட யுத்தம் இல்ல அந்த பாட்டுக்கு இது நோ. அதுதான் கடவுள் நோ. கட்டோட்டு வை, இதை வை, அதை வைலாம் கேட்க மாட்டான்ல. முதல்ல உன் ஃபேமிலி பாரு, அப்பா அம்மா பாரு, அதுக்கப்புறம் என்ன பாரு. எந்த ரசிக சிவாஜி சொல்ல, எம்ஜிஆர் சொல்ல. எல்லாமே பயங்கர பாசிட்டிவா இருக்கு. இந்த படம் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர். தலை வந்து இறங்கி அடிச்சிருக்காரு இந்த டைம். முன்னாடி 2 படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸா ஸ்டோரி ஓரியன்டா போயிடுச்சு. பட் இது வந்து ஃபேன்ஸுக்காக இறங்கி அதை படத்துல சொல்ற மாதிரி தான் அவர் போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஆப்வியஸ்லி அந்த யங் லுக் தாங்க, அந்த வெரி யங் லுக் அமர்கலம் கெட்டப்ல வராருல. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னையா இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலையோட பெஸ்ட் லுக் இந்த படத்துல தான் அமைஞ்சிருக்கு. எல்லா லுக்குமே நல்லா இருக்கு. பட் ஆஸ் அ ஃபேனா பர்சனலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அந்த மாதிரி தலையை பார்க்கணும் தான். அந்த கிளீன் ஷேவ் லுக் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுல பக்காவா இருக்காரு, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் யூ லுக் வெரி ஃப்ரெஷ். அதுதான் சார் நான் சொன்னல சார், இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டாங்க சார். இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஷோர் ஷாட் மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோட பெரிய பிளாக் பஸ்டர் அமைய போகுது சார். இதுதான் நம்பர் 1 பிளாக் பஸ்டர் அமைய போகுது சார் இந்த வருஷத்துல. விச் எவர் ஃபிலிம்ஸ் ஈவன் இதுக்கு மேல வர படத்தோடய இதுதான் சார் நிற்கும். நாங்க ஓகே ஒரு அஜித் ஃபேனா வந்து ஒரு ஃபேன் பாய் யாரா பண்ணுவாங்களான்னு போதுதான் ஆதிக்கு வந்து ரோபின் ஆனாரு. இங்க அவரோட ஒர்க் பேசும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தா தெரியும். பட் அவர் டார்கி பத்தி எல்லாருக்குமே தெரியும், யாரும் தெரியாமலாம் இல்ல. மலேசியன் சிங்கத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தெரியும். இதுக்கு முன்னாடி குட் பேடுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி வந்துச்சு. அது படம் எல்லாம் நல்ல படம் தான். ஆனால் அது வந்து கண்டென்ட்டான படம், அது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற படம், ஃபேன்ஸ்க்கான படம் கிடையாது. ஆனால் குட் பேடுக்கு இப்படி படம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன்ஸுக்காக மட்டுமே ஆத்மி ப்ரோ வச்சு செதுக்கி எடுத்திருக்காப்புல. ஃபுல் வைப் உள்ளே இருக்கு ப்ரோ. இந்த படம் அடுத்த 100 வருஷத்துக்கு நின்று பேசும் ப்ரோ அஜித்துக்கு. ஓவரால் பாட்டு எல்லாமே வெறித்தனமா இருக்கு ப்ரோ. ஓவரால் பாட்டு மியூசிக்கை தாண்டி வர்ற ஒவ்வொரு லைனும் அஜித்தோட அந்த மாசையும் அஜித்தோட அந்த கர்வத்தை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு ப்ரோ ஒவ்வொரு லைன்ஸும். அதனால ஒவ்வொரு லிரிக்ஸ்க்குமே வெறித்தனம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வெறித்தனத்தோட இந்த படமே வந்தது கிடையாது. ஃபேன் பாய் சம்பவத்தில் வச்சு செதுக்கி எடுத்திருக்காரு. உண்மையான ஃபேன் பாய் அட்லி என்ன ப்ரோ, அட்லி அதே மாதிரி லோகேஷ் ப்ரோ என்ன ப்ரோ, அஜித்துக்கு வச்சிருக்கிறாரு ப்ரோ நம்ம ஆத்விக் ப்ரோ. அதான் ப்ரோ உண்மையான ஃபேன் சம்பவம், வெறித்தனமான ஃபேன் சம்பவம் உள்ள இருக்கு ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னங்கறது ஆத்விக் ப்ரோ காட்டுறா ப்ரோ அஜித்துக்கு. இது தவிர எந்த ஃபேன் பாயாலும் அஜித்துக்கு காட்ட முடியாது ப்ரோ. வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கும் ப்ரோ. இப்போ பெங்களூர்லேருந்து வரோம். ஸோ இந்த ஃபிலிம் வந்து மெயின் நம்ம ரோஹினியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வி ஆர் கம் ஆல் ஃப்ரம் பெங்களூர். எல்லா கேட்டப்போ லைக் ஆத்விக் வந்து லைக் ஹீஸ் டன் இட் வெரி குட். ஸோ ஆஃப்டர் விஷ்ணுவர்தன் ஆத்விக் இஸ் த கை ஹூஸ் மேட் தலை லைக் திஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கிறாரு. விடாமுயற்சிகள் விதா பண்ணாங்க.
லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஓடலாங்க லைக் இந்த மூவி வந்து கேரண்டி இட் பி 200% பிளாக் பஸ்டர் ஷோர் ஷார்ட் ஹிட் தான் இது. கண்டிப்பா ப்ரோ. ஜிவி பிரகாஷ் செமையா பண்ணியிருக்காரு. எப்படி சொன்னா கடைசி ஒரு 10 படத்தோட பேக் போயிருக்காரு. மங்காத்தா அந்த மாதிரி போயிட்டாரு. இப்போ விட்டெல்லாம் தொட்டிருக்காரு.